ஒண்ணு சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல மைனா. இனி நான் நீ இருக்கிற இடத்த கூட நெருங்கி வர மாட்டேன். விலகியே இருக்கேன். நீ நிம்மதியா இரு. என்னங்கடி அப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? கிளவி, குமரிகள் கூட 1000 இருக்கும். நாங்க 1008 விஷயம் பேசுவோம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆமா, பொல்லாத குமரிகளுக்கு நாங்க பாக்காதையா நீங்க பாத்திர போறீங்க? அப்படி என்னது நீ பாத்துட்ட? சொல்லு 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 சொல்லு. மைனா விட்ரி, எதுக்கு பாவம் அவங்க கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு? நீ சும்மா இரு மீனாட்சி. கிழவிக்கு இந்த வயசுல என்ன அகத்தாலும் பாரு. இந்த சும்மா விடக்கூடாது. அப்படி என்னத்த பார்த்த சொல்லு. நான் பார்த்ததுக்கும் நீ பார்த்ததுக்கும் ஜோலி போட்டுப்போம். ஜோலி சொல்லு. ஏண்டே, அம்புட்டு வீராப்பு இருந்தா நான் சொல்ற விடுகதைக்கு விடைய சொல்லு பாப்போம். இது சவால். நாங்க ரெடி. எங்க சொல்லுங்க பாப்போம். என்னடி மத்த ஆளுகளா பேசாம அமைதியா இருக்கீங்க? உசுரோட தான் இருக்கீங்களா, செத்துட்டீரா? ஏ மீனாட்சி, எல்லாம் ரெடி தானே? எல்லாரும் ரெடி மைனா? ரெடி. இன்னைக்கு கிழவிய ஒரு கை பாத்துருவோம். ஒரு கை பாக்குறீங்களா? அப்ப அத வச்சு விடுகதை போடுறேன். போடு 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 போடு. ஒருத்தி ஒருத்தனுக்கு கைய கொடுத்தா. சரி. ஒருத்தனுக்கு காலை கொடுத்தா. ஒருத்தனை நெஞ்சோட கட்டிக்கிட்டா. யாராவா? ஒருத்தனுக்கு கை, ஒருத்தனுக்கு காலு. சை, கேவலமான பொம்பளையால இருக்கு. ஏய் மீனாட்சி, உனக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேட்டா சொல்றேன். மீனாட்சி, விடுகதை கொஞ்சம் வில்லங்கமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தர் இருப்பாளே, ஜாஸ்மின், மேனாமினுக்கு. அவ எங்க? குளிக்கிறேன்னு பாத்ரூம்குள்ள போனா அநேகமா 2 சோப்பு கரைஞ்சு போச்சு. இன்னும் அது வெளியில வரல. என்னடி ஒருத்தி சத்தத்தையும் காணோம்? அதாவது கிளவி, இந்த விடுகதைய சாய்ஸ்ல விடலான்னு இருக்கோம். அதனால நீயே பதில் சொல்லிட. ஆட தெரியாதவ தெருக்கோணல்னால. சரி, பதில சொல்லு. வளையலுக்கு கைய கொடுத்தா, கொலுசுக்கு காலை கொடுத்தா. சரி. முந்தான சேலையத்தான் நெஞ்சோட கட்டிக்கிட்டா. அவதான் அந்த ஒருத்தி. கடைசியில் இந்த வளையல் கொலுசு மேட்டர்ல தோத்து போயிட்டோமே. நான் கூட வேற ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். இது கூட தெரியல. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்த போறீங்க. என்னத்த பண்ண போறீங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன அவள போற போக்குல கிளவில கேவலப்படுத்திட்டு போயிடுச்சு. இதுக்குதான் வீண் வம்புக்கு போகாத நான் அப்பவே சொன்னேனா. சண்டாளி, என்ன என்ன நொன்ன? சிரிக்காத. வேட்டையா, ஐயா, இந்த பிரசாதத்தை பிள்ளைங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க. அப்படியே சாப்பிட வர சொல்லு. சரிங்க. நான் உள்ள இருக்கேன். என்னடா கோயில் போயிட்டு வரியா? ஆமா ஆமா, இந்த பிரசாதம் எடுத்துக்க. அப்பனே முருகன் வாங்கி ஆன வண்டிதா. ஏடி, இது அம்மன் கோயில் பிரசாதம். அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஆத்தா மாரியத்தா நீ தாத்தா எல்லாத்தையுமே காப்பாத்தணும் ஆத்தா. எல்லாரும் சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பாடா? உடனே போ, வரேன். ஏய், என்னாச்சு? இனிமே எல்லாம் அப்படிதான், கண்டுக்காதீங்க. வாங்க போவோம். இனி நான் நீ இருக்கிற இடத்த கூட நெருங்கி வர மாட்டேன். விலகியே இருக்கேன். நல்லா போறீங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். தேங்க்யூ.
டக்ளஸ் அண்ணா டக்ளஸ் அண்ணா இந்த வந்துட்டேயா இந்த வந்துட்டேன் என்ன மீனாச்சே வேற ஏதாச்சும் வேணுமா? ஏன் அவன் அப்படி இருக்கான்? அவன் தான் உன்னை விட்டு எப்பவுமே விலகியே இருப்பேன்னு சொல்லியிருந்தானேம்மா. அதுக்காக இப்படியா அண்ணே? ஏய் எதுக்கு கோவப்படுற? இந்தா ஏமா ஏ மீனாட்சி அட அட என்ன சாப்பிடுறது? சூப்பர்ரா சாமி. நான் ஊருக்கு போறேன். ஐயய்யய்யய்யய்ய. இப்போ என்னாச்சு உனக்கு? அந்த பையல மறுபடியும் வந்து உன்கிட்ட பேசினானா? இல்ல அப்புறம் பேச மாட்டேங்கிறான். இரு வர கோவத்துக்கு அப்படியே நெக்லஸோட கழுத்து வச்சு கொண்டுறேன் பாத்துக்க. ஏன் அவன் வந்து பேசினானா பேசினான்ற, பேசலனா பேசலன்ற, ஏன் மனசு பேரல இப்படி கிறுக்கு பிடி கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? வேட்டை என்கிட்ட நெருங்கி பழக கூடாது, அத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு நினைச்சனே தவிர மொத்தமா விலகி போகணும்லாம் நான் நினைக்கல. ஓஹோ, அவன் என்னடானா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தராம எனக்கு பொறை ஏறிட்டு இருக்கு. ஆனா அவன் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். ஆனா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். யாரோ மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு இதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா என்ன? அம்மா தாயே, நீ வேணா ஒண்ணு பண்ணு. என்ன பண்ண? இதேதான் செஞ்சா என் மனசு கஷ்டப்படும், இதேதான் செஞ்சா என் மனசு கஷ்டப்படாதுன்னு ஒரு பெரிய சீட்ல எழுதி கொடுத்துரு. அத கையில வச்சு நாங்க ஃபாலோ பண்றோம். மூஞ்சிக்கு மோர கட்டிக்கிறீங்க பாரு. அப்படியே முட்டைக்கல்ல குத்திடுறேன் பாத்துக்க. போடி, நான் ஊருக்கு போறேன். இருப்ல சோ உன்கிட்ட மனசு பைய பேசுவானா? நான் அவனே வர சொல்றேன். கரெக்டா தான் போடுது. சரியில்ல பாத்துக்க. ஹலோ, எங்கடா இருக்க நீ? எப்பா சாமி, தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் என் ரூமுக்கு வா. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. வா வையி. பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருக்க போறது இல்ல. இங்க வாரு, உன் புருஷன் வருவியான், உன் ஃப்ரெண்டு வருவியான், அவங்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்க. வா. என்னாச்சு? அந்த குழம்பு ஏன்டா கேக்குற? தப்பல ஊருக்கு போறேன்னுதுடா. ஏன் கேக்குறாருல சொல்லு. இவனே பப்பர பேரம் கத்திட்டு இருந்த சொல்லு. ஏய் நீயே சொல்லு. நீ இந்த பிள்ளை கூட ஒழுங்கா பேச மாட்டியா? யாரோ மாதிரி நடந்துக்கிறியா? விபூதி குங்குமம் குடுக்கலையா? தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலையா? அதான் அம்மனி கோச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. ஏன் மீனாட்சி, நீ தானே விலகி இருக்கணும்னு நினைச்ச? ஆமா, அதுக்காக இப்படியா? ஒரு ஏறி நான் செத்து போயிருந்தா கூட வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதே மாதிரி இருந்துக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல. எப்பவும் போல சாதாரணமாவே இருங்க. விலகிலாம் ஒண்ணும் இருக்க வேணாம். ஆர் யூ ஷூர்? கான்ஃபிடென்ட்? லாக் ஆஜா ஹே. ஏய் ஆமாண்டி. மௌலி நாளைக்கு ஏதாவது மாத்தி பேச அப்படியே நின்றுரு. என்னடா உனக்கு ஓகேவா? ஆ, மீனாட்சி சொல்லி நான் இன்னைக்கு மறுத்து பேசியிருக்கேன். எனக்கும் ஓகே தான். சரி, 2 பேர் பழம் விட்டுக்கோங்க. பழமா? எப்படி? நம்ம எல்லாம் சின்ன வயசுல சண்டை போட்டோம்னா துக்க விட்டு பழம் விடுவோம்ல, அப்படி. உனக்கு புரிஞ்சாப்பா? அடங்கப்பா ஒழுங்கமா நடிப்புடா சாமிகளா. விடுங்க. என்னது? சாமி பிரசாதம். ஊருக்கு தனியாலாம் ஒன்றும் போக வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமே சேர்ந்தே போய்க்கலாம். நான் வரேன்.
நீ ரெஸ்ட் எடு. டாட்டா. ம், ஆ அப்புறம் தண்ணி கொடுக்காம வேடிக்கை பார்த்தது தப்பு தான். சாரி. ம், சரி. வரேன் மீனா. யோ நீ விலகி இருந்தா மீனாட்சி தாங்க மாட்டேன்னு எப்படியா கரெக்டா சொன்ன? தோணுச்சுண்ணே, ஃபீல் ஆச்சு. எப்படியோ நீயும் மீனாட்சி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் வேட்டியா. போயாச்சு போயாச்சு போயாச்சு. ம், இன்னொரு தடவை நீ ஊருக்கு போறேன்னு இந்த பீரோவை நீ தூக்குன, டிக்கெட் எடுத்து கொடுத்து நானே டாட்டா சொல்லுவேன் பாத்துக்க. மொகர கட்டிக்கல பாரு. இப்போ நீங்க எங்களுக்காக சில உண்மைகளை சொல்ல போறீங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். சரவணனுக்கு என்னாச்சு? அவர் இப்ப எங்க இருக்காரு? தாத்தாக்கு ஊத்தி விட்டு சரவணனை பத்தி மொத்த உண்மையும் கறந்துட வேண்டியதான். தாத்தா வாங்க தாத்தா. அட கூச்சப்படாதீங்க, இங்க வாங்க. அட ரொம்ப ஃபீல் கொடுக்காதீங்க, இங்க வாங்க. வாங்க தாத்தா உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? அப்பாடா. கேட்டியா சொன்னது மாதிரியே தாத்தாவை ஆஜர்படுத்திட்டேன். இனி நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. டேய் என்ன எதுக்குடா அங்க கூட்டிட்டு வந்தீங்க? தான் இருந்தாலும் எங்க தாத்தா நீங்க. கல்யாணத்துக்கு வந்த உங்களை நாங்க கவனிக்க வேண்டாமா? நோ, உன் கூட நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டீங்க? பிகாஸ் நீ ஒரு ஸ்கவுண்டரல், வள்ள மாறி, முடிச்சவக்கி, கொலகாரன் அண்ட் ரேபிஸ்ட். யோ வேட்டையா, எனக்கு டைப்பிஸ்ட் தெரியும், அது நீ ரேபிஸ்ட்? டைப்பா ரேப் பண்றவன் பேர் தான் ரேபிஸ்ட். தாத்தா என் மேல ஏன் இப்படி அவாட்டமா பழி சுமத்துறீங்க? பேசாதடா. நேத்து ராத்திரி அந்த ஜாஸ்மின் பொண்ணு உன்னை கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சியும் நீ அவளை தரன்னு இழுத்துட்டு போல. ஓ அந்த மேட்ரா? பேசாத யூ இடியட் மொரான் இம்பசைல். ஐயோ தாத்தா, நான் அவளை இழுத்துட்டு போல, அவ தான் என்ன இழுத்துட்டு போனா. டேய் யாருக்கு அதுலடா பூ சுத்துற? நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், கொஞ்சம் முழுசா கேக்குறீங்களா? இதுதான் நடந்துச்சு. நாட்டுல இப்படிலாம் கூடவா இருப்பாங்க? இருக்காங்களே தாத்தா. சாரி மை பாய், ஐ அம் ரியலி வெரி சாரி. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே தாத்தா, லெட்ஸ் பிகின் தி பார்ட்டி. யா லெட்ஸ் பார்ட்டி. ஊத்து. Cheers. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது ஏதம் நாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே. அதா நீங்க பாடுறத கண்ணு மூடி கேட்கும்போது அப்படியே அனந்தோய்தநாதன் நேரில் வந்து பாடுற மாதிரியே இருக்கு. அவரெல்லாம் கம்பேர் பண்ணாதப்பா. anyhow thank you. அண்ணா தாத்தாக்கு அடுத்த ரவுண்ட ஊத்து. No.
இஸ் மை லிமிட். ஐயோ எங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தாத்தா. ஒரே ஒரு ரவுண்டு தாத்தா ப்ளீஸ் தாத்தா. ஓகே ஓகே, ஜஸ்ட் ஒன் ரவுண்ட். சூப்பர். தேங்க்யூ. அதுல இது இங்க தாத்தா. ஏட்டையா பெருசு நல்ல போதையில இருக்கு. அப்படியே விஷயத்த ஆரம்பி. ஓகேண்ணா. தாத்தா எஸ். அப்படியே இத பாருங்க. எங்க? இத இங்க 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 இங்க. பாக்குறீங்களா? எஸ் ஐ அம். இப்ப நீங்க எங்களுக்காக சில உண்மைகளை சொல்ல போறீங்க. கட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டுருவேடியா? சரவணனுக்கு என்னாச்சு? அவர் இப்ப எங்க இருக்காரு? சரவணன்? ஆமா சரவணன்? Yes. ஆமா 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 ஆமா. அன்றைக்கு ஒரு நாள் நான், சரவணன், சாரதா, ஜிங்கனமணி எல்லாரும் கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்து கலாட்டா பண்றதுக்காக கிளம்பணும். அப்போ திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள போலீஸ் வந்தாங்க. வழக்கம் போல யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் தாத்தா. அதுக்கு மேல என்ன நடந்துச்சு? ஃப்ளோவை கெடுத்தினா சொல்ல மாட்டேன், சொல்றத மட்டும் கேட்கும். யோ ஏட்டையா சும்மா இரியா. நீங்க சொல்லுங்க தாத்தா. போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ஆன் தி வேல சரவண தப்பிச்சு ஓடுனான். போலீஸ் துரத்துனாங்க. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க தாத்தா. தாத்தா சொல்லுங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு தாத்தா? மேல சொல்லுங்க. அதுக்கு மேல தாத்தா 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 ஓய் தாத்தா மட்டி ஆயிட்டாரு வேண்டியா? இந்த முயற்சியும் பிளாப்பு. ஐயோ டென்ஷன். ஆமா ஆமா. நமஸ்காரம்மா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நமஸ்காரம். ஐயா வீட்ல இருந்து வரோம். அடிமேல் அடி வச்சு நடந்து பரிகாரம் பண்ணணும். ஐயா சக்தின்னு ஒரு குருக்களை பார்க்க சொன்னாரு. நான் தான் சக்தி. ஐயா எனக்கும் ஃபோன் பண்ண. போங்கோ போய் பரிகாரத்தை பண்ணுங்க, அப்புறமா அர்ச்சனை பண்ணலாம். சரிங்க சாமி. சரிங்க. அம்மா 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுவாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். நீங்க வரலையா தம்பி? இல்லம்மா நான் காலையில குளிக்கல, அதான். சரிங்க தம்பி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி போங்க. இங்க குமரேசனோட வீடு எங்க இருக்கு? குமரேசனா? எந்த குமரேசன்? ஐயாவோட பையன் குமரேசன். அவருக்கு கூட வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். அவரோட வீடு தான். ஐயா வீடுங்களா? ம். நேரா போய் வலது பக்கம் திரும்பி அங்க கேளுங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, ஜோசியரு 5 வாரம் அடி பிரதர்ஷனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதான் கடைசி வாரம். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு பரிகாரத்தை முடி. நான் உள்ள சாமி பிரகாரத்துல தியானம் பண்ணிட்டு வரேன். சரியா? சரிம்மா. நடக்கிற இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். ஐயா, இங்க குமரேசன் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் போங்க, ஒரு கோவில் வரும், அங்க விசாரிச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
சார். சாரா? யார் தம்பி நீங்க? வெளியூரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல என்ன பார்த்து சார்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன். என்ன விஷயம்? இங்க குமரேசன் வீடு எங்க சார் இருக்கு? ஆமா, அவரு வீடு நீ எது கேக்குற? குமரேசனோட ஃப்ரெண்டா நீங்க? இல்ல சார், கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்கிற விஷயமா பார்க்கலான்னு வந்தேன். ஓஹோ, நானும் கல்யாண வீட்டுக்காரன் தான் தம்பி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? கல்யாண பொண்ணு சாமி கும்பிட போயிருக்கு. அவங்க வந்ததும் அப்படியே கார்ல போயிடலாம். சரிங்க சார். ஓ, கையில் இங்கே தான் இருக்காளா? என்ன தம்பி? சரிங்க சார், வெயிட் பண்றேன். வெயில் அடிக்குதுன்னு ஒழுங்கா சுத்தாம விட்டுறலையே. முழுசா 3 ரவுண்டு சுத்தின இல்ல? சுத்தினமா? அண்ணா போலாம். வண்டிங்களா? வாங்க வண்டியில இருங்க. தம்பி நீங்களும் வந்து வண்டியில இருங்க. யாருன்னு? இந்த அவருதான்.